சூப்பரான மட்டன் பிரியாணி 1 கிலோ அளவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு பிரியாணி குண்டா வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் நான் வந்து 200 ml ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சமையல் எண்ணெய் 50 மில்லி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா காயிட்டும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். இதை நல்லா ஒரு வதங்கட்டும். நல்லா வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நான் இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். பூண்டு அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, இஞ்சி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பாடு. நீங்கள் இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். நாலு தக்காளி பழத்தை நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாங்க. நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா பிரியாணி நல்லா கலராக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும், டைமிங்கும் சேவ் ஆகும். இதுக்கு கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தாங்க வேக வச்சுருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதாவது பட்டை கிராம் தூள் வீட்டிலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த பவுடர். இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலரி கொடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி ரெண்டும் சேர்ந்து போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி மல்லி போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ மட்டனை ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க. நீங்களும் அந்த மாதிரி மட்டனை தனியாக வேக வச்சிட்டிங்கன்னா பிரியாணி வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வந்து உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு தண்ணி வைக்கணும். இதுதான் வந்து சீரக சாம்பார் ரைஸ்க்கு உள்ள மெஷர்மெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலரி கொடுத்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 1 லெமன் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளார ஊற்றிக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன் எல்லாமே திரும்ப திரும்ப உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே பிரியாணி நீங்களே பண்ணி கொடுங்கன்னு கேட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து கொதி வரும்போது குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அரிசி வந்து 2 தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ எல்லா அரிசியும் அதில் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரிசி தான் எடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து போட்டுட்டு ஒரு கலரிட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கலரி கொடுங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அரிசி, தண்ணி எல்லாம் ஈவனாக கரெக்டாக வந்துருச்சு. பார்க்கவே பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. சூப்பராகவும் இருக்குது. நல்லா ஈவனாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவனாக கலரி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தம்முக்கு பக்கத்தில் நான் தால்ச்சா வச்சுட்டு இருந்தேன். அதை வெயிட்டாக தூக்கி வச்சிடலாம். அது ஹீட்டாகவும் இருக்கிறதுனால சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியான பிரியாணி. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பிளேட்டில் போட்டுக்கலாம். ரைத்தா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் 65 வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்லா மட்டன் போட்டு வச்ச தால்ச்சா, மட்டன் எலும்பு போட்டு வச்ச தால்ச்சா. அவ்வளோதான். சூப்பராக பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, சிக்கன் 65 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.